உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக மதிக்கப்படுவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஓர் இருக்கை. உங்கள் நன்கொடையை harvardtamilchair.com என்ற இணையதளம் ஊடாக நேரடியாக வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி பேசுகிறேன். நான் மகாகவி பாரதியாருடைய எள்ளு பேரன். நானும் அடிப்படையில் ஒரு கவிஞன், ஒரு பாடலாசிரியன். உலக புகழ்பெற்ற கல்வித்தலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கென்று ஓர் இருக்கை அமைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சமீப காலமாக வலுப்பெற்று வருது. அமெரிக்காவில் வாழக்கூடிய 2 தமிழர்களான திரு ஞானசம்பந்தம் மற்றும் திரு ஜானகிராமன் இவர்கள் 2 பேருடைய சீரிய சிந்தனையில் தான் இந்த ஒரு அற்புதமான எண்ணம் முளைத்திருக்கிறது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க $6 மில்லியன் தேவைப்படுகின்றன. திரு ஜானகிராமன், திரு ஞானசம்பந்தம் ஆகிய இருவர் ஏற்கனவே $1 மில்லியன் அளித்துள்ளார்கள். $6 மில்லியன் என்பது தோராயமாக 40 கோடி ரூபாய். மீதி இருக்கக்கூடிய மீதம் செலுத்தப்பட வேண்டிய $5 மில்லியன் உலக தமிழர்களாகிய நாம் அளிக்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த காணொளி மூலமாக நான் முன்வைக்கிறேன். ஹீப்ரு, சமஸ்கிருதம், உக்ரைன் மொழி, செல்டிக் மொழி ஆகிய மொழிகளுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கைகள் உண்டு. உலக மொழிகளிலேயே தொன்மையான மொழிகளுள் ஒன்றாக இருக்கும் தமிழ் மொழி, இன்றளவும் எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வரக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கென்றே ஒரு பிரத்யேக இருக்கை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையும் பட்சத்தில் தமிழ் மொழி பற்றிய பல விரிவான, ஆழமான, நுட்பமான, சீரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு, ஒரு களம் உருவாகும். இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்றது. அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி பற்றிய ஒரு ஆய்வு நடந்தால், ஆய்வுகள் தொடர்ந்து நடந்தால், அது உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த கவனத்தை பெறும். இன்று உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். வருத்தமான விஷயம் என்னன்னா, அவர்களில் சில பேர் தங்களுடைய அந்த மொழி அடையாளத்தை மெல்ல மெல்ல இழந்துக்கிட்டு வராங்க. உலகமயமாக்கல் என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழலில் நம்முடைய மொழி அடையாளத்தையும் இன அடையாளத்தையும் துன்பங்களையும் வரலாற்றையும் பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடைய பிரத்யேகமான ஒரு இருக்கை தமிழுக்கு கிடைத்ததென்றால் தமிழ் மேலும் வெளிச்சம் பெறும், மேலும் கவனம் பெறும். ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒருபுறம் என்றாலும் இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கை அமையுமானால் தமிழ் மேல் நாம் அனைவருக்கும், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு அடிப்படையான, ஆதாரமான, அழகான ஒரு பாச உணர்வு ஏற்படும். இப்பேற்பட்ட மொழியா நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி விட்டால் அந்த தமிழை காக்காமல் நம்மால் இருக்க முடியாது. நாம் வாழும் காலத்தில் தமிழ் மொழிக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நடக்கும் பட்சத்தில் தமிழ் மேல் இருக்கக்கூடிய பற்று, காதல், பாசம் எல்லாமே பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் என்று நான் நம்புகிறேன். இந்த தலைமுறையினர் மட்டும் இல்லாமல் இந்த பாசம், இந்த மொழி உணர்வு, பற்று எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் தொடரும் என்று நான் நம்புகிறேன். அனைவரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கு நன்கொடை அளிக்க முன்வாருங்கள் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக மதிக்கப்படுவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஓர் இருக்கை. உங்கள் நன்கொடையை harvardtamilchair.com என்ற இணையதளம் ஊடாக நேரடியாக வழங்குங்கள். தமிழுக்கும் அமுதென்று